அம்மா தான் இப்போ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சல் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அவை கூடியிருக்கும் ஆற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இலக்கிய பண்ணையின் 3வது ஆண்டு துவக்க விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கும் தலைவர் முத்துச்சாமி அவர்களுக்கும், நான் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் தவத்திரு சுந்தரராச அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இழிவரின் வாழாத மானம், இது திருக்குறள். பொருட்பாலின் அதிகாரம் மானம் என்ற தலைப்பில் வருகின்ற இழிவரின் வாழாது மானம் உடையார் ஒளிதொழிலேத்தும் உலகு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மானத்திற்காக உயிர்விட துணிந்தவர்களின் பெருமையை எக்காலமும் இவ்வுலகம் போற்றும் என்பது. மானத்துக்காக உயிர் விடுதல் என்பது இன்றைய சமுதாயத்திற்கு நமக்கு ஒரு சிக்கலாகத்தான் தோன்றும். ஆனால் பண்டைய காலங்களில் எல்லாம் மானம் போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது தங்கள் மரணத்தையே அவர்கள் கவசமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றுதான் பல்வேறு இலக்கியங்களில் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். பண்டைய தமிழில் செங்குட்டுவன் மானத்திற்காக உயிரை கொடுக்க தயங்காதவன். அவனுடைய எதிரிகள் நாட்டை சுற்றி படையெடுத்து வரும்போது அங்கு அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு தன் மக்களை தன் மண்ணை காப்பதே வீரம் என்று நினைத்து கடைசி வரை போரிடுகின்றான். போரிலே வெற்றி இல்லை தோல்வி என்ற நிலை வரும்போது என் மண்ணும் என் மக்களும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்கின்றான். இது மானம் என்ற ஒன்று நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் அன்றைய சூழ்நிலையில் எடுத்துக்கொண்ட முடிவாக இருந்தது. பாரதியார் கேடில் விழுப்பம் உடைய தமிழ்நாடு என்று தன்னுடைய தமிழர் தாய் வாழ்த்து கவிதையில் கூறுகின்றார். தமிழன் என்பவர் மானத்துடன் வாழ வேண்டும், தமிழ்நாட்டின் பெருமை என்பது மானத்தை காப்பதாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் கூறுகின்றார். தமிழர்களுக்கு ஒரு தீயோ அவமானமோ வரும்போது அங்கே தாங்கள் தன்னுடைய மானத்தை காப்பதற்காக இம்மண்ணுயிரில் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல் நன்றி என்று பாரதியார் கூறுகின்றார். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி. பாண்டிய மன்னன் கொச்சுவேல் கேசரி கோவலனை தவறாக குற்றம் சாட்டி விடுகின்றான். அதற்கான தண்டனையாக மரண தண்டனையை விதித்து விடுகின்றான். அவன் மனைவி கண்ணகியோ மிகுந்த அவமானமும் கோபமும் கொண்டு தன்னுடைய கணவனை கள்வன் என்று கூறிவிட்டானே, இந்த மண்ணும் மதுரையும் அவனை மானபங்கப்படுத்துவே, மானமற்றவன் என்று கூறுவே என்று அரசவையை நோக்கி சென்று தன் கணவனின் மானத்தை காப்பதற்காக தன்னிடம் இருந்த பொற்சிலம்புகளை எடுத்து அரசவை முன்னே அதை உடைத்து நிறுத்தி தன்னுடைய கணவனின் மானத்தை காப்பதாக சிலப்பதிகாரத்தில் வருகின்றது. மகாபாரதத்தில் இதே போல் ஒரு காட்சி. கர்ணனை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். செஞ்சொன்று கடன் தீர்ப்பதற்காகவே சேராத இடம் தண்ணில் சேர்த்து கர்ணன் கடைசியில் மரணத்தை ஆட்கொண்டவன். கர்ணன் பிறந்தது முதலே வளர்கின்ற காலம் தொட்டு ஒவ்வொரு நிலையிலும் அவமானங்களை அடைந்தவன். சூத்திர குலத்தில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவனை அனைவரும் ஏளனமாக பரிகாசித்து இருந்த போதும் தன் மானத்தை விடாது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். துரியோதனுடன் நட்பு கொள்கின்றான். துரியோதனுக்காகவே வாழ்கின்றான். துரியோதனின் தீர்ப்பு சரியில்லை என்று தெரிந்த போதும் கூட தன்னுடைய நண்பனுக்காக, தன்னுடைய மானத்தை காப்பதற்காக, தன் நட்பின் பெருமையை போற்றுவதற்காக கர்ணன் மகாபாரத குருட்சேத்திர போரில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். நமக்கு மிகவும் பிடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வசனங்களை பேசாத மக்களே இருக்க முடியாது.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெகுண்டெழுந்து போரிட்டு நம்மை ஆங்கிலேயரிடமிருந்து காப்பதற்காக கடும் போரினை எதிர்கொண்ட மனிதன். மானமா வாழ்வா தன் நாடா என்று வந்தபோது என் நாட்டிற்காக, என் மண்ணிற்காக, என் மக்களை காப்பதற்காக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட நான் உயிரை மாய்த்துக் கொள்வது மேல் என்று அந்த தூக்கு தண்டனை மரணத்தை ஏற்றுக்கொள்கின்றான் வீரபாண்டிய கட்டபொம்மன். மானம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஆடையாக, அணிகலராக, கவசமாக இருந்தே காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலம் கோபாலபுரத்தில் வீரன் கேசவன் தன்னுடைய அறிவார்ந்த செயல்கள் மூலமாக எப்பொழுதுமே தன்னுடைய அரசவையில் எப்போதும் அரசனோடு தர்க்கம் செய்து தன்னுடைய காரியங்களை மக்களுக்காக செயல்படுத்தி வருபவர். ஒரு நாள் அரசனுக்கும் மகனுக்கும் ஒரு தர்க்கம் வருகின்றது. அரசன் எத்தனையோ முயன்றும் கூட இவனை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்று அவனோடு தர்க்கம் செய்கின்றார். ஆனால் அவன் எங்கும் தன்னை விட்டுக் கொடுக்காது தன்னுடைய மானத்தை காப்பதற்காக கடுமையாக அரசனோடு வாதிடுகின்றான். நாட்டு மக்களின் நலன்களை தான் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக, மக்கள் நலனிற்காக அரசனோடு வாதிட்டு அதில் ஜெயிக்கின்றான். அந்த சமயத்தில் மக்களா உன்னுடைய மானமா என்று கேட்டபோது என்னுடைய மானமே தலை சிறந்தது என்று அவன் மரணத்தை ஏற்றுக்கொண்டதாக இலக்கியத்தில் கூறுகின்றது. மருதுபாண்டிய சகோதரர்கள் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். திருச்சியில் மதுரபாண்டி சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு பல இன்னல்களை கண்டபோதும் மானத்திற்காக தங்களுடைய தன்மானமும் தன் தாய் திருநாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் மரணத்தை தழுவியதாக செய்தார். இறுதியாக கம்பராமாயணத்திலிருந்து சில வரிகளை கூறி உங்களிடம் தன்மானம் பற்றிய ஒரு பேச்சு செய்கிறேன். கம்பராமாயணத்தில் இலங்கையில் போர் நடக்கின்ற போது ராமனால் ராவணன் மரணத்தை எய்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ராமனுடைய அம்பு ராவணனின் இதயத்தை துளைத்து விடுகின்றது. மண்டோதரி ராவணனை இழந்து விட்டோமே என்று பதறி நிற்கின்றார். கணவனுக்காக அழுகின்றார். அவளுடைய புலம்பல் மிகப்பெரிய புலம்பல். தன்னுடைய கணவன் எப்போதும் நல்லவர், அவருடைய மானத்தை இறந்த பின்னும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அவள் சொல்கின்றாள். வெள்ளெடுக்க செடி உடையான், வெற்ப எடுத்த திருவி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிழக்கும் இடம் நாடி இசை இழைத்தவரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மரச்சரியில் கடந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் பிரிந்து தடவினானோ ஒருத்தன் வாழை. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெள்ளெருக்கம் செடி உடையால் சிவபெருமான் வெள்ளெருக்கம் செடியை சூடிக் கொண்டிருப்பான் தலையில். அவனை வணங்குகின்ற ராவணன் ஒரு சிவபக்தன். அதனால்தான் அவனுக்கு ராவணேஸ்வரன் என்று பெயர். இரண்டு பேர்களுக்கு மட்டுமே அந்த அருள் உண்டு. சனீஸ்வரனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் மட்டுமே அந்த பாக்கியம் உண்டு. வெள்ளெருக்கம் செடியை சூடியுள்ள அந்த பூக்களை சூடியுள்ள சிவபெருமான் பக்தியோடு வணங்குகின்ற ராவணன் பிரிதொருவருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு தன் இதயத்தில் வைத்து சாணகி மீது கொண்ட காதல் தீராமல் அவளை தொடாமல் சிம்சுவா மரத்தினடியில் அவள் தவம் பூண்டு கொண்டிருக்கின்றாள். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். இவனும் அவளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். ராமன் பிரிதோரிடத்தில் தன் மனைவிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். தன் மனைவியை மீட்பதற்காக ராமன் போர் தொடங்குகின்றான். அப்பொழுது மண்டோதரி கதறுகிறாள். என் கணவனின் இதயத்தில் சாணகி இருந்திருக்கிறான். அது காதல் தீராத நோயாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எதையும் அவன் நாடி விடவில்லை. சிவபெருமான் இவனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளவே திருமால் என்னும் அரசனோடு திருமால் இங்கே வந்து அரசனாக சொல்கின்றான். திருமால் என்னும் அரசனோடு வந்து உடல் முழுவதும் அம்புகள் எய்த போதும், எல்லெருக்கம் பூ பார்த்துருக்கீங்க, சின்னதா இருக்கும். உடல் முழுவதும் அம்புகள் எய்து போதும் இதயத்தில் ஒரு அம்பு துளைத்து மரணம் எய்தினானே.
அந்த இடத்தில் இதயத்தில் ஜானகி வாழ்ந்து கொண்டிருப்பதாய் இந்த ஊர் பேசும். ஆனால் அதுவல்ல இது காரணம். என் கணவனை மரணம் தழுவும் போது இறைவனே வந்து ஆட்கொண்டான் என்று கதறி புலம்புகின்றார். கணவன் இறந்த பின் கூட கணவனுடைய மானத்தை காக்க வேண்டும் என்ற மண்டோதரியின் அந்த மனம் எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு இலக்கியத்திலுமே இளிவரின் வாழாது மானம் என்பது தனக்கு ஒரு அவமான சொல்லோ அவற்றையிலோ வரும்போது அந்த இடத்தில் மரணத்தை தழுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் அதற்கு இடமே இல்லை. ஏனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வனவுமாக நம்மை அவமானங்கள் தான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். மானம் போய்விடின் உயிர் வாழாது என்ற நிலையை நாம் இங்கே மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இக்காலத்தில். இருந்தாலும் சில அவச்சொற்களே நம்மை வந்து செதுக்கி மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் நம்மை வைக்கும். நாம் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு அமைதியாக காத்திருந்தால் ஒரு நாள் இந்த உலகம் நம்மையும் கொண்டாடும். இளிவரின் வாழாது மானம் என்பதில் எதிர்காலம் இந்த நவீன காலம் அவமானங்களை சுமந்தேனும் தன்னை செதுக்கிக் கொண்டு வாழும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்தகையதொரு அருமையான தலைப்பை எனக்கு கொடுத்து இங்கே என்னை பேச அனுமதித்த இலக்கிய பண்ணை ஐயா அவர்கள், முத்துச்சாமி ஐயா அவர்களுக்கும், சுந்தரராஜ் அடியார் அவர்களுக்கும், கார்த்திகேயன் மற்றும் மாயாவி மனோகர் அண்ணா அவர்களுக்கும், தாய் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.